ஒரு வயசான மனுஷன் ஒரு கிராமத்துல இருந்தாராம். நான் ஒரு வயசான மனுஷன் ஒரு கிராமத்துல இருந்து. கிராமத்துல இருந்த வயசான மனுஷன் அவர் விவசாயி. சரியா? விவசாயம் பண்ணியிருந்தாரு. எல்லாம் இந்த வரும்போதே இரும்பிட்டு வந்தா என்ன அர்த்தம்? பாட்டு பாடுறாங்க எல்லாரும் குரல ரெடி பண்றீங்களா? சந்தோஷம். வயசான மனுஷன்லாம் விவசாயி தான் இருப்பார் இல்லையா? அப்படி மாடு மேய்ச்சி இருந்தாரு. ஒரு மாடு என்ன பண்ணிச்சு? முட்டி விட்டுருச்சு. மாடு முட்டை தூக்கி போட்டுச்சு. அவருக்கு என்ன ஆயிடுச்சு? மயக்கம் வந்து இதுக்கு போயிடும். மயக்கத்துல இருக்கிறாரு. என்ன எல்லாரும் என்ன பண்றாங்க? ஐயையோ! மாடு முட்டிச்சுன்னு அந்த தாத்தாவ என்ன பண்றாங்க? தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. ஆஸ்பத்திரி போனா ஆஸ்பத்திரி டாக்டர் என்ன பண்றாரு? எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆக்ஸிஜன்ல போடுறாரு. என்ன ஆக்ஸிஜன் மூக்குல வச்சு என்ன சரி இருக்கட்டும் எப்படி வராரு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அவர் எழுந்திரிச்சுனா அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன எழுந்திரிச்சாரு நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாரு ஒரு 12 மணி நேரம் கழிச்சு. என்ன அப்போ அவர் வீட்டுக்கு போகணுன்னு கிளம்புறாரு. டாக்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் அடிக்கடி ஒன்றும் பண்ணல ஆக்சிஜன் கொடுத்தது மட்டும் பில்லு கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க கட்டிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னாரு. 12 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். சாயந்தரம் ஒரு 7 மணிலேருந்து காலை 7 மணி வரைக்கும் 8 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுற ஆக்சிஜன் எடுத்துட்டு அப்போ அவருக்கு பில்லு போட்டு கொடுத்தாங்க. ஆக்சிஜன் 12 மணி நேரத்துக்கு $6000. எவ்வளோ? $6000. இன்னைக்கு ஒரு டாலர்ன்றது வந்து எவ்வளோ? 96 91 92 ரூபா. ஒரு டாலர் $1 அமெரிக்க டாலர் வந்து இந்தியா டாலர் ரூபாயில இருந்து எப்படி 92 ரூபா. என்ன அப்போ $6000 போது எவ்வளோ ஆச்சு? எங்கேயோ போயிருக்குது 54,000 55,000. சரியா? அவர் அந்த பில்லை பார்த்துட்டு $6000 12 மணி நேரம் ஆக்சிஜனுக்கு $6000 இந்த டாக்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? தேம்பி தேம்பி அழுகுறாரு. நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அழுகுறாரு. டாக்டருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. டாக்டர் கேட்குற ஏன் அழுகுறீங்க? இந்த வயசான காலத்துல எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு போது ஒண்ணுமே இல்லையா உடம்புல? இந்த காயம் ஒன்றும் கிடையாது எல்லாமே சரியா தான் இருக்குது. ஆக்சிஜனுக்கு தான் நான் $6000 வாங்கியிருக்கேன் அது வேணா நான் குறைக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த தாத்தா சொன்னாரா 12 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஆக்சிஜனுக்கான என்ன பண்ற $6000 பில்லு போடுற. ஆனா 24 மணி நேரம் என்ன பண்றேன் நான் வெளியில இருந்து இந்த ஆக்சிஜனையும் மற்ற மற்ற காத்தையும் நான் உள்ள எடுத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் ஆண்டவர் காசு கேட்டாரு நான் எங்க போய் நிப்பேன்? அதுக்கெல்லாம் ஆண்டவரே காசு கேட்டா நான் எங்க போய் நிப்பேன் அப்படின்ட்டு அழுதாராம். இந்த டாக்டருக்கு ஒரே வெக்கமா போயிடுச்சான். சரியா? அப்ப பாருங்க அது போல நம்ம நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றோம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பாதுகாப்பு இதை பற்றி நம்மளாம் என்ன பண்றது கிடையாது, நினைக்கிறதே கிடையாது. இந்த பைக்ல போகும்போது இந்த பைக்கை வந்து கார் இடிச்சு இல்ல பஸ் இடிச்சு நம்ம அந்தாண்ட போய் விழும்போது ஆண்டவர் எவ்வளவு வறுமையானவராக இருந்திருக்கிறாருன்னு தெரியும் இல்லையா? இந்த தாண்டி ஓடும் தான் தெரியும். அப்போ அடிச்சிருந்தா செத்துட்டு இருப்போம், பரவாயில்ல ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. என்ன அது போல ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில இந்த மாசத்தின் முதலாவது நாள்ல எத்தனையோ ஆசீர்வாதம் 31 நாள் கடந்து வர வச்சிருக்காரு இந்த வருஷத்துல. 2026 வருஷம் ஆரம்பிச்சு 31 நாள் முடிஞ்சுங்க வந்து நிக்கிறோம். அந்த ஆண்டவர் நம்மளுக்கு வந்து பில்லு போடணும். இந்த 31 நாளுக்கு எவ்வளவு பில்லு போடுவாரு? கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? முடியாது. முடியாது. நான் கட்டுவேன்னு தில்லா சொல்றாங்களா? ஒரு அலையிலேயே சொல்லு பார்க்கலாம். யாராலையும் கட்ட முடியாது இல்லையா? ஒன்று கூட திருப்பி கொடுக்க முடியாது. ஆனா அந்த ஆண்டவர் இருந்தாலும் இந்த 1ஆம் தேதி நம்ம பார்க்கபடியாக அன்பு செலுத்திருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த உங்களை தான் கொண்டாந்து சேர்த்திருக்கிறாரு. அதனால நீங்களும் இன்னைக்கு என்ன பண்ணணும்? அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சொல்லலாமா?